வணக்கம் மாணவர்களே, மற்றொரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது மின்னியல் எனும் பாடலகின் தொடர்ச்சியாக காந்தவியல் மற்றும் மின்காந்த புலம் பற்றிய பாடலகை நாங்கள் இன்று பார்க்க உள்ளோம். இதன் தேர்ச்சி 9.0 மின் உபகரணங்களின் பராமரிப்பு, மின் சுற்றுக்களை திட்டமிடல் ஆகியவற்றுக்கு மின்னியல் தொடர்பான அறிவை பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் 9.2 மின்னுக்கும் காந்தத்துக்கும் இடையிலான இடைத்தொழிற்பாடுகள் பற்றி தேடியாய்வர். இதன் கற்றற்பேறுகளாக காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும் ஓட்டம் காரணமாக தோன்றும் மின்காந்த தன்மையை செய்து காட்டுவர். இரண்டாவது கற்றற்பேறாக காந்தப்புலம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை காவும் கடத்தியொன்றின் மீதான விசைகளை செய்கை மூலம் காட்டுவதற்காக ஓட்டத்தராசை பயன்படுத்துவர். காந்தப்புலம் ஒன்றில் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை காவும் கடத்தியொன்றில் ஏற்படும் விசையினை துணிவதற்காக ஃப்ளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்துவர். நான்காவது கற்றற்பேறாக காந்த விசையின் பருமன் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை பெயரிடுவர். இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது கற்றற்பேறாக காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டம் பாயும் கடத்தியொன்றின் மீதான விசையை கணிப்பர். ஆறாவது கற்றற்பேறாக காந்தப்புலம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள ஓட்டம் பாயும் செவ்வக வடிவ கடத்தியொன்றின் மீது விசையினை தோன்றுகின்றமையை ஏற்றுக்கொள்வர். இவ்வாறான கற்றற்பேறுகள் தொடர்பாக இன்று ஆராய உள்ளோம். முதலாவதாக நாங்கள் இங்கு பார்க்க உள்ளது காந்த விசைக்கோடுகளின் இயல்புகள். நாங்கள் காந்த தொடர்பான பாடங்களை சாதாரணத்துக்கு முன்னரும் தரம் 8 தரம் 9 காந்தம் தொடர்பான பாடங்களை கற்றுள்ளோம். சாதாரணத்திலும் காந்தப்புலம் என்னும் பாட அலகு ஒன்று காணப்படுகின்றது. இங்கு காந்தத்தின் நாங்கள் முதலாக பார்க்க இருப்பது காந்த விசைக்கோடுகளின் இயல்புகள். எங்களுக்கு தெரியும், ஒரு காந்தத்துக்கு 2 முனைகள் இருக்கும். ஒன்று வடமுனை, இன்னொன்று தென்முனை. எப்பவும் காந்த விசைக்கோடுகள் வடமுனையில் ஆரம்பித்து தென்முனையை நோக்கி சென்றடையும் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இதன் காரணமாக காந்த விசைக்கோடுகள் வடமுனையில் ஆரம்பித்து தென்முனையில் சென்றடையும். இதன் காரணமாக வடமுனையில் கோடுகள் செறிவாக காணப்படும், காந்த விசைக்கோடுகள் செறிவாக காணப்படும். தென்முனையில் காந்த விசைக்கோடுகள் சென்றடைவதால் அங்கும் காந்த விசைக்கோடுகள் செறிவாக காணப்படும். இதனால் ஒரு காந்தத்தின் முனைவுத்தன்மை அதிகமாக காணப்படுவது, ஒரு காந்தத்தின் தன்மை அதிகமாக காணப்படுவது காந்தத்தின் முனைவுகளிலேயே ஆகும். இப்போது நாங்கள் காந்த விசைக்கோடுகளின் இயல்புகளை ஒன்றொன்றாக பார்ப்போம். முதலாவது இயல்பு, காந்த விசைக்கோடுகள் எப்போதும் வடமுனையில் ஆரம்பித்து தென்முனையை நோக்கி சென்றடையும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வடமுனை N என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, தென்முனை S என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே உள்ள எல்லா கோடுகளும் பார்த்தீங்கன்னா வடமுனையில் ஆரம்பித்து, இந்த அம்புக்குறி மூலம் காட்டப்பட்டிருக்கு, வடமுனையில் ஆரம்பித்து தென்முனையை நோக்கி சென்றடைந்துள்ளது. இது முதலாவது இயல்பு. இரண்டாவது இயல்பு, காந்த விசை கோடுகள் ஒன்று வெட்டாது. இதுல பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது கோட்டை பாருங்க, முதலாவது கோடு இதுல வலிக்கிட்டு இங்க வந்து சேருது. ரெண்டாவது கோடு தனியாக வலிக்கிட்டு இதில் வந்து சேருது. மூன்றாவது கோடு, ஒவ்வொரு கோடும் ஒன்று இடைவெட்டவில்லை. அப்ப காந்த விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்று இடைவெட்டாது. மூன்றாவது இயல்பாக காந்த விசை கோடுகள் தொடர்ச்சியானவை. காந்த விசை கோடுகள் தொடர்ச்சியானவை. இப்ப பாத்தீங்கன்னா இதுல எண்ணில ஆரம்பித்து எஸ்ல வந்து முடிதுன்னு யோசிக்க கூடாது. இது இப்படியே உள்ளால போய் திருப்பி அந்த எண்ணெண்ட இடத்துக்கு போகும். இந்த கோட்டை பார்த்தோம் என்றால் இப்படி எண்ணில ஆரம்பித்து எஸ்ஸுக்கு வந்து திருப்பி காந்தத்துக்குள்ளால போகுது. அப்ப காந்த விசை கோடுகள் எப்போதும் தொடர்ச்சியானவை என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சாதாரணத்துக்கு முன்னைய வகுப்புகளிலும் நாங்கள் கற்றுள்ளோம். அடுத்த பகுதியாக காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும் ஓட்டம் காரணமாக தோன்றும் மின்காந்தம். காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும் ஓட்டம் காரணமாக தோன்றும் மின்காந்தம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறிய வயதிலே நாங்கள் ஒரு மின்காந்தம் ஒன்று எப்படி உருவாக்குறோன்னு படிச்சிருப்போம். ஒரு ஆணியிலே நாங்கள் ஒரு செப்பு கம்பியை சுற்றி அதுக்கு நாங்கள் மின்கலத்தை பயன்படுத்தி ஒரு கரண்டை கொடுப்பதன் மூலம் சிறிது நேரத்தில் அந்த ஆணி, இரும்பு ஆணி காந்தமாகிறத நாங்கள் அவதானிச்சிருப்போம். அதில் என்ன செய்ய வேண்டும், அப்புறம் நாங்கள் வேற இரும்பு, உதாரணத்துக்கு கிளிப், ஊசி, அதில் நாங்கள் அந்த காந்தத்தின் ஆணியின் முனைகளில் தொங்க விடுவதன் மூலம் அந்த ஆணி, இரும்பாணி காந்தமாகின தன்மையை நாங்கள் அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதே மாதிரி தான் இதே செயற்பாடுதான் இங்கேயும். இப்ப இதுல ஒரு காந்தப்புலம் ஒன்று உருவாக போகுது. அதாவது பாருங்கோ, இதுல ஒரு
ஒரு பைப்பை சுற்றி என்ன செய்யப்பட்டிருக்கு என்றால் ஒரு கம்பியோடு சுத்தப்பட்டிருக்கு. பைப்புன்னு யோசிக்கலாம், இல்லைன்னா இது ஒரு மெல்லிரும்பகணி என்ற மாதிரியும் யோசிச்சு கொள்ளலாம். இப்படி ஒரு செப்பு கம்பி ஒன்று இதை சுற்றி சுத்தப்பட்டிருக்கு. செப்பு கம்பியோ ஏதோ ஒரு கம்பி. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா மின்னோட்டத்தை வழங்க போகிறோம். மின்னோட்டத்தை வழங்க இந்த இடம் என்ன செய்ய வேண்டாம், காந்தப்புல பிரதேசமாக மாற்றமடையும். அதாவது இந்த சுருளை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அதாவது இந்த சுருள் சம்பந்தப்பட்ட பகுதி அவ்வளவும் ஒரு காந்தம் மாதிரி தொலைப்பட போகுது. இதில் நாங்கள் காந்தப்புலம் உருவாகி இருக்குதோ உருவாகவில்லையோ என்பதை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் என்றால், காந்தப்புலத்தை அறிவதற்கு நாங்கள் திசைகாட்டியை பயன்படுத்துவோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் திசைகாட்டியை நாங்கள் இந்த சுருளை சுற்றி நாங்கள் திசைகாட்டி வெவ்வேறு இடங்களில் வச்சு பார்க்க போகிறோம். வெவ்வேறு இடங்களில் திசைகாட்டியை வச்சு பார்க்க போகிறோம். வெவ்வேறு இடங்களில் திசைகாட்டியை வச்சு பார்க்க திசைகாட்டின் திசை எப்பவும் திசைகாட்டின் அம்புக்குறி எப்பவும் வடக்கு நோக்கி காண்பிக்கும். அப்போ நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இதை வைக்க போகிறோம். இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இந்த பக்கமாக பயணிக்குது. இதிலே ஆரம்பித்து, அதாவது இந்த பக்கம் ஆரம்பித்து கோடுகள் இங்கே நோக்கி பயணிக்குது. அப்போ இந்த பக்கம் தான் எங்களுக்கு வடக்கு பக்கம். எப்போ உங்களுக்கு தெரியும், காந்த விசை கோடுகள் வடக்கில் இருந்து ஆரம்பித்து தெற்கு நோக்கி பயணிக்கும். அப்போ இது இந்த பக்கம் போகுதென்றால் இங்கே இருந்தால் ஆரம்பித்திருக்க வேணும். அப்போ இந்த பக்கம் வடக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தெற்கண்டு தெரியும். இந்த பக்கம் வடக்கண்டா அதுக்கு எதிர்ப்பக்கம் தெற்கு. ஆகவே இந்த நாங்கள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த சுருளை சுற்றி திசைகாட்டியை வச்சு பார்க்க போறோம். திசைகாட்டியை வைக்க இந்த பக்கம் வடக்கண்டா திசைகாட்டியின் அம்புக்குறி இந்த பக்கம் காட்டும். இப்போ நாங்கள் திசைகாட்டியை கொண்டு வந்து இதில் வைக்க போறோம். இதில் வைக்க என்ன நடக்கும் என்றால், அந்த அம்புக்குறி இந்த பக்கம் திரும்ப வேறண்டா காந்த விசை கோடுண்ட இந்த பக்கம் தான் அம்புக்குறி காட்டுது. இதே திசை காட்டிய கொண்டு நாங்கள் இதில் வைக்க காந்த விசை கோடுகள் திருப்பி செய்ய போகுது, இந்த இடத்துக்கு வரைக்க இந்த பக்கம் பார்க்க போகுது. அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் தான் வடக்கு. ஆகவே இந்த பக்கம் அம்புக்குறி மாறும். இந்த இதில் கொண்டு வந்து நாங்கள் திசை காட்டிய வைக்க இந்த அம்புக்குறி போகிற பக்கம் இது. ஆகவே இந்த பக்கம் திசை காட்டின்ற அம்புக்குறி மாற்றம் அடையும். ஆகவே நாங்கள் ஒரு காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றை சுற்றி காந்தப்புலம் உருவாக அவதானிக்கிறதுக்கு நாங்கள் திசைகாட்டியை பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு திசைகாட்டி பயன்படுத்துவதன் மூலம் திசைகாட்டியின் திசைகள் நாங்கள் மாறுவதை கொண்டு நாங்கள் வடக்கு தெற்கை நாங்கள் அவதானிக்க முடியும். அத்துடன் காந்தப்புலம் உருவாகியுள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் ஒரு காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றில் சூழ உருவாகும் காந்தப்புலத்தின் திசையை அறிவதற்கு நாங்கள் ஒரு விதி ஒன்றை பயன்படுத்த போகிறோம். இது வலக்கை பெருவிரல் விதி என கூறப்படுகின்றது. இதற்கு வேறு வேறு பெயர்களும் கூறப்படுவது வழமை. மேக்ஸ்வெல்லின் தக்கை திருகு விதி, ஆம்பியரின் விதி என கூறப்படுவது வழமை. ஆனால் எங்களுக்கு வலக்கை பெருவிரல் விதி என்று தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு காணும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிறது பிள்ளைகள், இந்த ஒரு காவட்டப்பட்ட கம்பிச்சுருள்ல இந்த பக்கம் வடக்கு இது ஒரு காந்தப்புலமாக தொழிற்படைக்கு, இதுக்கு நாங்கள் மின்ன வழங்கேக்கு இது ஒரு காந்தமாக தொழிற்படும். அவ்வாறு காந்தமாக தொழிற்படும் போது இதில் எந்த பக்கம் வடக்கு எந்த பக்கம் தெற்கு என்பதை அறிவதற்கு நாங்கள் இந்த விதியை பயன்படுத்த போகிறோம். இந்த விதியை பயன்படுத்த பாருங்கோ, இவர் விளக்கையை பிடிச்சிருக்கிறார். விளக்கையை பிடிக்க இந்த 4 விரலும் பெருவிரலை தவிர்ந்த ஏனைய 4 விரல்களும் மின்னோட்டத்தின் திசையை காண்பிக்குது. அதாவது மின்னோட்டம் இப்படி வார மாதிரி காண்பிக்குது. இப்போ இதான் அந்த கடத்தி என்று யோசிச்சிங்கண்டா இப்படித்தான் அவர் காண்பிக்கிறார். அப்போ இந்த 4 விரல்களும் என்ன செய்ய போதென்றால் மின்னோட்டத்தின் திசையை காண்பிக்குது. காண்பிக்கும் போது இந்த பெருவிரல் என்ன செய்யும் என்றால் பெருவிரல் காந்தப்புலத்தின் திசையை காண்பிக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த பெருவிரல் எங்களுக்கு இந்த திசையை காட்டுறதால இந்த பெருவிரல் திசையை காட்டுற திசையை நாங்கள் காந்தப்புல திசையாகவும் இனி 4 விரல்கள் காட்டுற திசையை நாங்கள் மின்னோட்டத்தின் திசையாகவும் கொள்ளலாம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த பெருவிரல் காட்டுற திசை இந்த பக்கம் என்றபடியா இந்த பக்கம் வடக்கு. ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் வடக்குண்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் தெற்காக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு வரிப்படம் காட்டப்பட்டிருக்கு அங்காளி பக்கத்தில். அதாவது அவதானிச்சிங்களா, அதில் ஒரு பக்கம் குற்று அடையாளங்களும் ஒரு பக்கம் தர அடையாளங்களும் காட்டப்பட்டிருக்கு. மேலே பார்த்தீங்களா குற்று அடையாளங்களும் இன்னொரு பக்கம் தர அடையாளங்களும் காட்டப்பட்டிருக்கு. நாங்கள்
சாதாரண இடத்திலும் கேட்டிருக்கின்றோம். காந்தப்புலத்தின் திசையை நாங்கள் குற்று தர அடையாளங்களால் காட்டப்படுவது வழமை. உதாரணமாக இப்போ நாங்கள் இந்த போட்டை நாங்கள் ஒரு தளமாக எடுத்தோம் என்றால் இந்த தளத்துக்கு உள்நோக்கி போகிற காந்தப்புலத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வட்டம் போட்டு தர அடையாளத்தால் காண்பிப்போம். இவ்வாறு அதாவது காந்தப்புலம் உள்நோக்கி பயணிக்கின்றது என்றால் வட்டம் போட்டு அதுக்குள்ள தர அடையாளத்தை காண்பிப்போம். இதே நேரம் காந்தப்புலம் இந்த போட்டுக்கு உள்ளுக்கு இருந்து வெளிநோக்கி வருகின்றது என்றால் வட்டம் போட்டு நாங்கள் டொட் என்று காண்பிப்பது வழமை. இங்க பார்த்தீங்கள் என்றால் இதே மாதிரி காந்தப்புலத்தின் திசைக்கும் இப்படி காட்டப்படுவது வழமை. மறுதலையாக மின்னோட்டத்தின் திசைக்கும் இப்படி காட்டப்படுவது வழமை. உதாரணமாக மின்னோட்டம் உள்நோக்கி செல்லுமாயின் நாங்கள் வட்டம் போட்டு தர என்று குறிப்பிடுவோம். அதே நேரம் மின்னோட்டம் வெளிநோக்கி வருமாயின் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் வட்டம் போட்டு உள்ளுக்கு ஒரு குற்று அடையாளத்தால் காண்பிப்போம். ஆகவே இந்த முறை மின்னோட்டத்துக்கும் பயன்படும் காந்தப்புலத்திற்கும் பயன்படும். திசையை காண்பிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவது வழமை. இங்க பார்த்தீங்கள் என்றால் இந்த காவலிடப்பட்ட கம்பிச்சுருள்ல பார்த்தோம் என்றால் இந்த கம்பிச்சுருள் இப்படியே போய் ஒரு பக்கம் உள்ளுக்க போகுது. இப்படியே உள்ளுக்க போய் இப்படி பின்பக்கத்தால வெளியில வரும். அப்ப மின்னோட்டம் பார்த்தோம் என்றால் இப்படி வந்து இந்த குழாயை சுற்றி மேல் நோக்கி உள்நோக்கி திசையில போகுது. அப்ப இந்த குழாயை சுற்றி மேல் நோக்கின திசையில குழாய்க்கு மேலால உள்நோக்கி பயணிக்கின்றது. ஆகவே குழாய்க்கு மேலே நாங்கள் போற மின்னோட்டத்தை நாங்கள் எப்படி குறிப்போம் என்றால் உள்நோக்கி பயணிக்கிறதால அதை நாங்கள் தர அடையாளத்தால் குறிப்பது வழமை. உள்நோக்கி போதால அந்த மின்னோட்டத்தை தர அடையாளத்தால் குறிப்பது வழமை. அதுதான் நாங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. இங்க தர அடையாளத்தால் குறிப்பிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்படி உள்ளுக்க போனது கீழால வரைக்க வெளிநோக்கி வார மாதிரி இருக்கு. இப்படி உள்ளுக்க போனது கீழால வரைக்க வெளிநோக்கி வார மாதிரி இருக்கு. ஆகவே இந்த பக்கம் நாங்கள் மின்னோட்டத்தை குறிச்சோம் என்றால் என்ன செய்வோம் என்றா டொட் அடையாளத்தால் மின்னோட்டத்தை குறித்து காட்டலாம். இந்த முறை மின்னோட்டத்தை காண்பிப்பதற்கும் பயன்படும், காந்தப்புலத்தை காண்பிப்பதற்கும் பயன்படும். ஆகவே எங்களுக்கு இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் தெற்கு. பாருங்க அதில் போட்டிருக்கு. இன் என்பதன் மூலம் காந்தப்புலம் அல்லது மின்னோட்டம் உள்நோக்கி செல்கின்றதையும், அவுட் என்பதன் மூலம் காந்தப்புலம் அல்லது மின்னோட்டம் வெளிநோக்கி செல்கின்றதை நாங்கள் அவதானிக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நேரிய மின்னோட்டம் காவும் கடத்தி ஒன்றை சூழ உருவாகும் காந்தப்புலம். இங்க பார்த்தோம் என்றால் இது ஒரு நேரிய கடத்தி. இந்த நேரிய கடத்தியில மின்னோட்டம் கீழே இருந்து மேல் நோக்கி பயணிக்குது. இந்த நேரிய கடத்தியில மின்னோட்டம் கீழே இருந்து மேல் நோக்கி பயணிக்குது. அப்ப மின்னோட்டம் கீழே இருந்து மேல் நோக்கி பயணிக்குது என்றால் நாங்கள் இந்த மேக்ஸ்வெல்லின் விதியை இப்ப மறுதலையா பயன்படுத்த போறோம். முதல் நாங்கள் பார்த்தது இந்த 4 விரல்களும், பெருவிரலை தவிர்ந்த ஏனைய 4 விரல்களும் மின்னோட்டத்தின் திசையை காண்பிக்கும் போது பெருவிரல் காந்தப்புலத்தின் திசையை காண்பித்தது. இப்ப நாங்கள் மறுதலையா பயன்படுத்த போறோம். பெருவிரல் மின்னோட்டத்தின் திசையை காண்பிக்கும் போது ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலத்தின் திசையை காண்பிக்கும். அப்ப நாங்கள் எங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இப்ப பெருவிரலுக்கு நாங்கள் மின்னோட்டத்தை கொடுத்து போட்டு பார்த்தோம் என்றால், பெருவிரலுக்கு மின்னோட்டம் கொடுத்து பார்த்தோம் என்றால் காந்தப்புலம் அந்த கடத்திய சூழ உருவாகும். காந்தப்புலம் அந்த கடத்திய சூழ உருவாகும். அப்ப இந்த கடத்திக்கு மேல் நோக்கி மின்னோட்டம் போகுதென்றால் இந்த கடத்திய இஞ்சாலி பக்கம் புலம் உள்நோக்கி போகுது, காந்தப்புலம் உள்நோக்கி போகுது. இப்படி சுத்தி வரைக்க எந்த பக்கமாக காந்தப்புலம் வெளிநோக்கி வருகிறது. ஆகவே இந்த பக்கம் போற காந்தப்புலத்தை நான் என்ன செய்யலாம், உள்நோக்கி போகுது. வேற உள்நோக்கி காட்டப்பட்டிருக்கு. இந்த பக்கத்தால வாக்கிக்க வெளிநோக்கி வருகிறது. அப்ப உள்நோக்கி போற காந்தப்புலத்தை நான் என்ன செய்யலாம் என்றால் இப்படி ஒரு கடத்தி ஒன்றை கீறி போட்டு இந்த பக்கம் உள்நோக்கி போகுதில்லோ, உள்நோக்கி போற நான் எப்படி குறிக்கலாம், வட்டம் போட்டு தர என்ற அடையாளத்தால குறித்து கொள்ளலாம். இப்படியே உள்நோக்கி போய் மற்ற பக்கத்தால வெளியில வரப்போகுது. அப்ப இந்த பக்கத்தை நாங்கள் வட்டம் போட்டு புள்ளி எனும் அடையாளத்தால குறிப்பதன் மூலம் இந்த கடத்தியை சூழ எவ்வாறு காந்தப்புலம் உருவாகும் என்பதை காட்டிக்கொள்ளலாம். ஒரே தளத்தில் வெவ்வேறு இடங்களில் இந்த கடத்தியை சூழ உருவாகி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நேரிய மின்னோட்டம் காவும் கடத்தியை சூழ உருவாகும் காந்தப்புலம். இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயம் பார்த்தனால கடத்தி ஒன்றில் மேல் நோக்கி காந்தப்புலம் உருவாகினா எப்படி அமையும். அதே நேரம் இப்போ நாங்கள் ரெண்டாவது பார்க்க இருப்பது
ஒரு கடத்தில கீழ் நோக்கி மின்னோட்டம் பாயும் போது எவ்வாறு அமைய போகுது ரெண்டையும் நாங்கள் ஒரே வரிப்படத்தில் வச்சு அவதானிச்சோம் என்றால் கன விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அப்ப நாங்கள் முதலாவது பார்க்க இருப்பது மேல் நோக்கி ஒரு கடத்தி ஒன்று இருக்கு. கடத்தில மேல் நோக்கி மின்னோட்டம் காவப்படுகின்றது. இங்க காட்டிருப்பட்டு மேல் நோக்கி மின்னோட்டம் காவப்படுது. நாங்கள் மேல் நோக்கி மின்னோட்டத்துக்காக பெருவிரலை பிடிக்கும் போது ஏனைய 4 விரல்களும் காந்தப்புலத்தின் திசையை காண்பிக்கும். அப்ப இந்த ஒரு பக்கத்தால உள்ளுக்கா போய் மற்ற பக்கத்தால வெளியில வரப்போகுது. அப்ப நான் இதுக்கு கீழே கீறி காட்டலாம். இந்த பக்கத்துல காந்தப்புலம் உள் நோக்கி பயணித்து இந்த பக்கத்துல வெளிநோக்கி காந்தப்புலம் வரும். இரண்டாவது பார்த்தோம் என்றால் மின்னோட்டம் கீழ் நோக்கி ஓடுது. அப்ப நாங்க பெருவிரல் என்ன செய்ய போறோம்? கீழ் நோக்கி பிடிக்க போறோம். கடத்தில பிடிக்க இந்த பக்கம் வெளிநோக்கி வர மாதிரி வந்து இந்த பக்கம் உள்நோக்கி போக போகுது. ஆக இந்த பக்கத்தால வெளிநோக்கி வந்து இந்த பக்கத்தால உள்நோக்கி போக போகுது. ஆகவே மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயுது, இந்த பக்கத்தால வெளிநோக்கி வருது, இந்த பக்கத்தால உள்நோக்கி போகுது. ஆகவே இந்த 2 விடயங்களையும் நாங்கள் இந்த வலக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தி நாங்கள் காந்தப்புலம் எவ்வாறு கடத்தியை சூழ மின்னோட்டம் காவும் கடத்தியை சூழ உருவாகும் என்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி என்ன கூறுகின்றன என்றால், இடக்கையின் பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல் ஆகிய 3ஐயும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கப்பட்டு ஓட்டத்தின் திசையை நடுவிரலினாலும் காந்தப்புலத்தின் திசையை சுட்டு விரலினாலும் குறிக்கும் போது பெருவிரலினால் காட்டப்படும் திசையில் கடத்தி மீது விசை உண்டாகும். அதாவது என்ன பாபம் என்றால், இவர் என்ன செய்வார்? இடக்கை விதியை பற்றி தான் இப்ப சொல்றேன். இடக்கை விதியில் என்ன செய்ய போறோம் என்றால், இந்த 3 விரலும் ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிக்கணும். இதை நாங்க சொல்றது சுட்டு விரல், இது பெருவிரல், இது நடுவிரல். எப்பவும் இந்த சுட்டு விரலால நாங்கள் என்ன செய்ய போறோம்னா காந்தப்புலத்தின் திசையை நாங்கள் பிடிச்சு கொள்ள போறோம். பெருவிரலால நடுவிரலால நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் மின்னோட்டத்தின் திசையை பிடிக்கும் போது இந்த பெருவிரல் அந்த கடத்தி இயங்குற திசையை தரும். கடத்தி எந்த பக்கமா இயங்க போகிற திசையை இந்த திசை தரும். அதை பார்த்து கொள்ளுங்க. பெருவிரல் சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காண்பிக்கும் போது பெருவிரல் இயக்கத்தின் திசை அல்லது விசை தாக்குகின்ற திசையினை தரும். இப்போது காந்தப்புலம் ஒன்றில் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை காவும் கடத்தி ஒன்றில் ஏற்படும் விசையின் திசையை துணிதல். காந்தப்புலம் ஒன்றில் செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை காவும் கடத்தி ஒன்றில் ஏற்படும் விசையின் திசையை துணிதல். இப்ப பார்த்தோம் என்றால் ஒரு காந்தப்புலம் ஒன்று கவனிங்க. 2 காந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கு என்றால் 2 காந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு வடக்கண்ட காந்தம், இது வடக்கு, இந்த பக்கம் வச்சிருக்கு தெற்கண்டு. அப்ப வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில எங்களுக்கு தெரியும் காந்த விசை கோடுகள் வடக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கை நோக்கி பயணிக்கும். அப்ப இந்த வடக்கிலிருந்து இந்த தெற்குக்கு தான் போகணும் இல்லை, இந்த வடக்கிலிருந்து இந்த தெற்குக்கும் போகும். ஒரே காந்தத்துக்கு தான் பயணிக்க வேணும் இல்லை. ஆகவே இந்த வடக்கிலிருந்து இந்த தெற்குக்கு காந்த விசை கோடுகள் பயணிக்கும். இப்ப காந்த விசை கோடுகள் கீழே இருந்து மேல் நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இந்த காந்தப்புலத்துக்கு குறுக்காக என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு கடத்தி ஒன்றை வச்சிருக்கிறோம். இந்த காந்தப்புலத்துக்கு குறுக்காக ஒரு கடத்தி ஒன்றை வச்சிருக்கோம். இந்த கடத்திக்கு என்ன செய்ய போறோம்னா மின்னோட்டத்தை வழங்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கிளத்தின் பிளஸ் இங்க இருக்கு, மைனஸ் இங்க இருக்கு. ஆகவே மின்னோட்டம் இந்த கடத்தில இப்படி பயணித்து இந்த கடத்தில இப்படி பயணிக்கும். அதாவது கடத்தில உள்நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கு. மின்னோட்டம் கடத்தில உள்நோக்கி பயணிக்கின்ற மாதிரி இருக்கு. புலம் என்ன செய்யுது? கீழே இருந்து மேல் நோக்கி பயணிக்குது. அப்ப புலத்துக்கு மின்னோட்டம் காவற கடத்தி செங்குத்தாக இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம்? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி இந்த கடத்தி எந்த பக்கம் அசைய போகுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்ப புலம் கீழே இருந்து மேலே, அப்ப இடக்கை எடுத்து புல இந்த 3 விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடித்து புலத்துக்காக நாங்கள் சுட்டு விரலை பிடித்து கொண்டு மின்னோட்டத்துக்காக என்ன செய்யணும்? நடுவிரலை காட்டணும். மின்னோட்டம் என்ன செய்யுது? உள்ளுக்கு போற மாதிரி இருக்கு. இந்த கடத்தில உள்ளுக்கு போற மாதிரி இருக்கு. ஆகவே இந்த பெருவிரல் என்ன செய்ய போகுது? பெருவிரல் மின்னோட்டம் காவுகின்ற கடத்தியின் இயக்க திசையை தரும். கடத்தி என்ன செய்ய போகுது? இந்த பக்கமாக இயங்க போகுது. கடத்தி இந்த பக்கமாக இயங்க போகுது. கடத்திக்கு விசை இந்த பக்கம் தான் தாக்கும். அப்ப கொஞ்சம் இதுல செய்ய வேண்டாம், இந்த கடத்தி இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமாக
நகர்ந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பகுதியாக அதே பகுதி தான் இப்போ காந்தப்புலத்தின் திசை மாற்றப்பட்டிருக்கு. முதல் நாங்கள் கீழே வடக்கு வச்சு மேலே தெற்கு வச்சு நாங்கள் இப்போ மேலே வடக்கு வச்சு கீழே தெற்கு வைக்க போகிறோம். அப்போ பார்த்தோம் என்றால் மேலே வடக்கு கீழே தெற்கு. அப்போ காந்தப்புலம் என்ன செய்ய போகுது? வடக்குலேருந்து ஆரம்பித்து தெற்கு நோக்கி வரப்போகுது என்றால் மேலே இருந்து கீழ் நோக்கி பயணிக்க போகுது. ஆகவே கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ மேலே இருந்து கீழ் நோக்கி பயணிக்க போகுது என்றால் பெருவிரல் காந்தப்புலத்தின் திசையை காண்பிக்க வேணும். அதுக்கு மேல் நாங்கள் மின்னோட்டத்தின் திசையை ஒரு அவதானிப்போம். இங்கே பிளஸ் இங்கே மைனஸ். ஆகவே நாங்கள் இதை மூடும் போது நாங்கள் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணும் போது என்ன செய்யும் என்றால் மின்னோட்டம் இப்படி பயணித்து இந்த பக்கம் வந்து இப்படியே கடத்தியால வெளிநோக்கி வர மாதிரி இருக்கு. கடத்தியால வெளிநோக்கி மின்னோட்டம் பாய்கின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே புலம் என்ன செய்ய போகுது? புலம் மேலே இருந்து கீழே, மின்னோட்டம் வெளியில இருந்து வர மாதிரி இருக்கு, உள்ளுக்கு இருந்து வெளியில வர மாதிரி இருக்கு. ஆகவே இயக்க திசை அந்த திசையாக இருக்கு. இயக்க திசை இந்த திசையில இயங்க போகுது. புலம் மேலே இருந்து கீழே, மின்னோட்டம் வெளிநோக்கி வர மாதிரி இருக்கும்போது இயக்க திசை வலதுபுறத்திலிருந்து, இயக்க திசை இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் நகர்ன்ற மாதிரி இருக்கு. அவ கவனிங்கோ. இப்ப பார்த்தோம்னா முதல் நாங்கள் காந்தப்புலம் கீழே இருந்து மேலே அனுப்பிக்கையும் இப்ப மேலே இருந்து கீழே அனுப்பிக்கையும் இயக்க திசை ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கான காரணம் என்னென்றால் நாங்கள் காந்தப்புலத்தை மட்டும் மாற்றவில்லை, மின்னோட்டத்தின் திசையை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, ஒரு கடத்தியோட இயக்க திசையை மாற்ற வேணுமென்றால் நாங்கள் தனியே காந்தப்புலத்தின் திசையை மாற்ற வேணும், அல்லது மின்னோட்டத்தின் திசையை மாத்திரம் மாற்றுதல் வேண்டும். இரண்டையும் மாற்றுவோமாயின் கடத்தி முதல் இயங்கிய திசையிலேயே இயங்கும். ஏதாவது ஒன்றை மாற்றும் போது மாத்திரம்தான் கடத்தியின் இயக்க திசை மாற்றமடையும். இப்போ சில உருக்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. பின்வரும் உருக்கள் ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்றவாறு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியினூடாக மின் பாயும் போது உருவாகும் காந்த விசையை குறித்து காட்டுக. இது ஒரு வேறொரு செட்டப்பில் உங்களுக்கு கொஞ்சம் கடத்தியிலும் தரப்பட்டிருக்கு, மின்னோட்டம் கடத்தியில் எப்படி பாயலும் தரப்பட்டிருக்கு, காந்தப்புலம் தரப்பட்டிருக்கு. கடத்திங்கிற திசையை குறிக்கட்டுமா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னான், இந்த குற்று தர அடையாளங்களின் மூலம் மின்னோட்டத்தின் திசையையும் குறிக்கலாம், காந்தப்புலத்தின் திசையையும் குறிக்கலாம். இங்கே பார்த்தோம் என்றால் வடக்கு தெற்கு கண்டு காந்தங்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்ய போது? காந்த விசை கோடுகள் வடக்கில் இருந்து ஆரம்பித்து தெற்கை நோக்கி பயணிக்கும். நடுவில் காட்டப்பட்டிருக்கிறது கடத்திகள், வட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்க கடத்திகள். கடத்தியில வட்டம் போட்டு உள்ளுக்கு குற்று காட்டப்பட்டிருந்தால் இந்த கடத்தியில உள்நோக்கி, இந்த கடத்தியில வெளிநோக்கி மின்னோட்டம் பயணிக்கின்றது. அதாவது உள்ளுக்கு இருந்து மின்னோட்டம் வெளிநோக்கி வருகிறது. இதை பார்த்தோம் என்றாலும் இதுக்கும் கடத்தியில உள்ளுக்கு இருந்து வெளிநோக்கி மின்னோட்டம் வருகிறது. இந்த திற போட்டிருந்தால் கடத்தியில வெளியில இருந்து உள்நோக்கி மின்னோட்டம் பயணிக்குது. அப்ப இது ஒரு கடத்தி, இப்படி ஒரு கடத்தி இருக்குது என்று யோசிக்கவன். ஆக இந்த வடக்கிலிருந்து தெற்குக்கு காந்தப்புலத்தின் திசை இப்படி இருக்கும், மின்னோட்டத்தின் திசை உள்ளுக்கு. அப்ப காந்தப்புலத்தின் திசைக்கு மின்னோட்டத்தின் திசை செங்குத்தண்டபடியால் நாங்கள் என்னத்தை காணலாம்? கடத்திங்கிற திசையை காணலாம். பாப்பம், புலம் வடக்கிலிருந்து தெற்கு இந்த பக்கம், மின்னோட்டம் வெளிநோக்கி, மின்னோட்டம் வெளிநோக்கி. ஆகவே பெருவிரல் காட்டுற திசை மேல் நோக்கி திசை. கடத்தி அசைகின்ற திசை மேல் நோக்கிற திசையில கடத்தி அசையும். ஆகவே விசை தாக்குற திசை மேல் நோக்கிற திசையாக இருக்கும். இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். அங்க இருக்கு இரண்டாவது சந்தர்ப்பம். வடக்கு தெற்கு என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே புலம், காந்த புலம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கும். அதை விட என்ன செய்ய போதுன்னா ஒரு கடத்தி தரப்பட்டிருக்கு, கடத்தியில தர அடையாளம் போட்டிருக்கு. ஆகவே கடத்தியில உள்ளுக்கிருந்து வெளிநோக்கி இல்ல, கடத்தியில வெளியில இருந்து உள்நோக்கி மின்னோட்டம் பயணிக்க போகுது. ஆகவே இப்படி யோசிங்க. புலம் இங்கே இருந்து அங்க போகுது, மின்னோட்டம் உள்நோக்கி பயணிக்குது. ஆகவே இயக்க திசை கீழ் நோக்கி அமைகின்றது. இயக்க திசை கீழ் நோக்கி அமைகின்றது. ஆக முதலாவது இரண்டாவதுக்கும் ஒரு ஒப்பீடு பார்த்தோம் என்றால், முதலாவது இரண்டாவதுக்கும் காந்தப்புலத்தின் திசை மாற்றம் அடையவில்லை, மின்னோட்டத்தின் திசை மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆகவே இயக்க திசை மாற்றம் அடைந்துள்ளது. மூன்றாவது தொடரை பார்ப்போம். மூன்றாவதுக்கு தெற்கு வடக்கு என்பதை மாற்றப்பட்டிருக்கு. காந்தப்புலத்தின் திசை மாற்றம் அடைந்துள்ளது. ஆகவே காந்தப்புலம் வடக்கிலிருந்து ஆரம்பித்து தெற்கு நோக்கி பயணிக்கும். மின்னோட்டம்
வெளிநோக்கி காணப்படுகின்றது. ஆகவே புலம் வடக்கிலிருந்து தெற்கு இந்த பக்கம், மின்னோட்டம் வெளிநோக்கி. ஆகவே காந்தப்புலம் கீழ் நோக்கி காணப்படும். காந்தப்புலம் கீழ் நோக்கி, புலம் இங்கே இருந்தாங்க, மின்னோட்டம் வெளிநோக்கி. ஆகவே காந்த விசை கீழ் நோக்கி தாக்கும். அதாவது கடத்தின் இயக்கம் திசை கீழ் நோக்கி காணப்படும். பாத்தீங்கன்னா இப்ப முதலாவது மூன்றாவது ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை மாற்றம் அடையல, காந்தப்புலத்தின் திசை மாற்றம் அடைந்திருக்கு. ஆகவே மறுபடியும் என்ன செய்யும்டா, இயக்க திசை மாற்றம் அடையும். ஏதாவது ஒன்றை மாற்றினா தான் மாற்றம் அடையும், ரெண்டையும் மாற்றினா மாற்றம் அடையாது. முதலாவதையும் நாலாவதையும் பார்ப்போம். முதலாவதையும் நாலாவதையும் பார்த்தோம் என்றால் இங்க வடக்கு தெற்கன் இருக்கு, அங்க தெற்கு வடக்கன் இருக்கு. அப்ப ரெண்டு புலமும் மாறி இருக்கு. இங்க மின்னோட்டம் வெளிநோக்கி பயணிக்குது, அங்க உள்நோக்கி பயணிக்குது. ஆகவே மின்னோட்டத்தின் திசை மாற்றம் அடையாது, மேல் நோக்கித்தான் மின்னோட்டத்தின் திசை வரும். இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா என்ன செய்வோம், பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி மின்னோட்டத்தின் இருந்தாலும் நாங்கள் பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி இயக்க திசை மேல் நோக்கி காணப்படுகின்றதா என்பதை அவதானிப்போம். புலம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காந்த புலம் பயணிக்கும், காந்த விசை கோடுகள் பயணிக்கும். ஆகவே காந்த புலம் இப்படி, மின்னோட்டம் உள்நோக்கி பயணிக்குது. ஆகவே இயக்க திசை மேல் நோக்கி காணப்படும். ஆக விசை தாக்குகின்ற திசை மேல் நோக்கியதாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காந்த விசையின் பெர்மென் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் தொடர்பாக நாங்கள் இங்கு பார்க்க உள்ளோம். ஒரு காந்த விசை, ஒரு காந்த புலத்துக்குள்ள குறுக்காக மின்னோட்டம் பாய்கின்ற கடத்தியை வைக்கும் போது அந்த காந்த விசையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் சில பார்க்க போறோம். முதலாவதாக கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் பெருமென், கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் பெருமென், கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் பெருமென் ஐ இதில் செல்வாக்கு செலுத்து. அதாவது மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதில் தாக்குற காந்த விசையின் பெருமென் அதிகரிக்கும். அடுத்ததாக காந்தப்புலத்தில் வைக்கப்படும் கடத்தியின் நீளம், கடத்தின நீளத்தில் தங்கி இருக்கும். காந்தப்புலத்துக்குள்ள எவ்வளவு நீளமான கடத்தி உள்ளுக்கு நிற்குதோ அவ்வளவு நீளத்திலையும் தங்கி இருக்கும். கடத்தின நீளம் அதிகரிக்க அதிகரிக்க காந்தப்புலத்துக்குள்ள அந்த கடத்தில தாக்குற விசையும் அதிகரிக்கும். ஆகவே கடத்தின நீளத்தில் தங்கி இருக்கும் எல். அடுத்தது காந்தப்புலத்தின் வலிமை, அதாவது காந்த பாயம் சொல்ற காந்தப்புலத்தின் வலிமை எவ்வளவு. நாங்கள் பவரான மேக்னெட்டை பயன்படுத்தினோம் என்றால் காந்த விசைக்கோடுகள் அதிகமாக பயணிக்கும். அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிகமான காந்த விசைக்கோடுகள் பயணிக்கும். ஆகவே காந்தப்புலத்தின் வலிமையும் அங்கு செல்வாக்கு செலுத்தும். ஆகவே இங்க பார்த்தோம் என்றால் 3 கணியங்கள் செல்வாக்கு செலுத்துது. காந்தப்புலத்தின் வலிமை, கடத்தியில் பாயும் ஓட்டத்தின் பெருமென், காந்தப்புலத்தில் வைக்கப்படும் கடத்தியின் நீளம். இந்த 3ம் அந்த கடத்தியில் தாக்குகின்ற காந்த விசைக்கு நேர்விகித சமனாக காணப்படும். ஆகவே நாங்கள் இதில் இருந்து எடுக்கக்கூடிய முடிவு காந்த விசை F சமன் BIL எனும் சமன்பாட்டின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்படும் ஓட்டம் பாயும் கடத்தி ஒன்றின் மீதான விசையின் பெருமென். இப்போ பார்த்தோம் என்றால் காந்தப்புலத்தை பாருங்க, இதில் காந்தப்புலம் இந்த போர்டு தளத்தில் பயணிக்குது. இப்போ இது என்ன செய்ய போறோம்னா, இதில் இந்த காந்தப்புலத்துக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போறோம்னா சாய்வாக ஒரு கடத்தி ஒன்று வைக்க போறோம். காந்தப்புலத்துக்கு செங்குத்தா வைக்கல, காந்தப்புலத்துக்கு சாய்வாக வைக்க போறோம். சாய்வாக வைக்க இந்த கடத்தில தாக்குற விசையின் பெருமென் F சமன் BIL sin θ எனும் சமன்பாட்டினால் தரப்படும். F சமன் BIL sin θ. sin θ என்பது இந்த காந்த விசை கோடுகளோடு இந்த கடத்தி ஆக்குகின்ற சாய்வு θ. இதனால் இந்த sin θ இன் பெருமானம் இங்கு பெறப்படும். ஆகவே F சமன் BIL sin θ என்பதன் மூலம் கடத்தி சாய்வாக வைக்கப்படும் போது, புலத்துக்கு சாய்வாக வைக்கப்படும் போது தாக்குகின்ற விசைக்குரிய பெருமனை நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், கடத்தியை நாங்கள் புலத்துக்கு செங்குத்தாக வைக்க போறோம். காந்த புலத்துக்கு செங்குத்தாக கடத்தியை வைக்க போறோம். வைக்க தாக்குற விசை எஃப்குரிய கோவையை நாங்கள் BIL என்று இப்படி பெற போறோம். அப்ப இந்த பாருங்க தீட்டாண்ட பெருமானம் என்ன செய்ய போறோம்னா போக போக கூடுது. கூடி இப்படி செங்குத்தா வரைக்க தீட்டாவின் பெருமானம் 90 பாகையாக வரும்.
அப்போ எங்களுக்கு தெரியும் sin 90 F7BAL sin θக்கு பதிலாக sin 90 போடலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் sin 90 பாகையினுடைய பெருமானம் 1. ஆகவே sin 90க்கு பதிலாக 1 பிரதியிட F7BIL எனும் சமன்பாட்டின் மூலம் புலத்துக்கு செங்குத்தாக வைக்கப்படும் கடத்தி ஒன்றில் தாக்கின்ற விசையின் பெருமனை நாங்கள் துணிந்து கொள்ளலாம். 2 மீட்டர் நீளமுள்ள கடத்தி ஒன்று 5 ஆம்பியர் மின்னை தாங்கி 0.2 டெஸ்லா பாயடர்த்தியுடைய காந்த பாயத்திற்கு கிடையுடன் 30 பாகை கோணத்தில் வைக்கப்படும் போது கடத்தியில் தொழிற்படும் விசை கேட்கப்பட்டிருக்கு. காந்தப்புலம் இப்படி பயணிக்குது. இதில் நாங்கள் செய்ய போறோம், ஒரு கடத்தி ஒன்று வைக்க போறோம். இந்த கடத்தி கிடையுடன் 30 பாகை, அதாவது காந்தப்புலத்தோட 30 பாகை. இந்த காந்த பாயம் சொல்லி இருக்கு B.2 டெஸ்லா 2 மீட்டர் நீளமான கடத்தி. அப்போ எங்களுக்கு என்ன தேவை? தொழிற்படும் விசை கேட்கப்பட்டிருக்கு. இப்போ சாய்வாக வைக்கப்பட்ட கடத்தியில தாக்குற விசைக்குரிய சமன்பாடு BIL sin θ. B தெரியும் 0.2, I தெரியும் 5 ஆம்பியர், sin θ பெருமானம் sin 30. sin 30 பெருமானம் உங்களுக்கு தெரியும் அரை என. அப்ப 0.2 தர 5 தர அரை. ஆகவே 0.5 நியூட்டன் என்று வரும். 0.5 நியூட்டன் எனும் விசை இந்த கடத்தியில தாக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்றை பார்ப்போம். மின் வழங்கப்பட்டுள்ள கடத்தி பீலிகள் 2 மீது வைக்கப்பட்டுள்ள 24 சென்டிமீட்டர் நீளமுள்ள AB கடத்திக்கோள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேற்குறித்த அமைப்பு வைக்கப்பட்டுள்ள தளத்துக்கு செங்குத்தாக தளத்தினுள் காந்தப்புலத்தின் பாயடர்த்தி 0.5 டெஸ்லாவும் கோலின் ஊடாக பாயும் மின்னோட்டம் 4 ஆம்பியரும் ஆகும். கோலின் மீது ஏற்படும் விசையின் பெர்மனன்ட் திசையும் கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே பார்த்தோம் என்றால் காந்தப்புலத்தை நாங்கள் தர அடையாளத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு. தர அடையாளத்தில் காண்பித்தால் காந்தப்புலம் உள்நோக்கி பயணிக்கின்றது என்ற முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். அப்போ காந்தப்புலம் இந்த தளத்துக்கு உள்நோக்கி போகுது. அதுக்கு குறுக்காக என்ன செய்யப்படுது என்றால் ஒரு கடத்தி மின்னோட்டம் பாய்கின்ற கடத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த கடத்தியில மின்னோட்டம் பியிலிருந்து ஏ நோக்கி பயணிக்கின்றது. இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஆகவே பியிலிருந்து ஏ நோக்கி மின்னோட்டம் பயணிக்கின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போறோம்? இயக்க திசையையும் காண போறோம், விசையினுடைய பெருமனையும் காண போறோம். முதலாவது பெருமனை காணுவோம். பெருமனை காண்றதுக்கு சமன்பாடு செங்குத்தாக வைக்கப்பட்ட கோலின் பெருமனை காண்றதுக்கு சமன்பாடு F7BIL. B என்பது காந்தப்பாய அடர்த்தி, அதாவது 0.5 டெஸ்லா தர I மின்னோட்டத்தின் அளவு 4 ஆம்பியர் தர L நீளம் 24 சென்டிமீட்டர். நாங்கள் அதை மீட்டரில் போடணும். 24/100 என்று போட்டுக்கொள்ளலாம். ஆகவே 0.5 தர 4 10 தர 24/100, அதாவது 0.48 நியூட்டன் என்று வரும். காந்த விசை என்ற பெருமன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது காந்த விசையின் திசை. அப்ப மின்னோட்டம் பியிலிருந்து ஏ நோக்கி பயணிக்கின்றது. காந்தப்புலம் உள்நோக்கி. காந்தப்புலத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்? பெருவிரலை உள்நோக்கி பிடிக்க போறோம். மின்னோட்டத்துக்கு நடுவிரலை பியிலிருந்து ஏ நோக்கி கீழ் நோக்கி காண்பிக்க போறோம். ஆகவே இயக்க திசை இந்த திசையாக இருக்கும். அதாவது வலதுபுறமாக 0.48 நியூட்டன், வலதுபுறமாக 0.48 நியூட்டன் என்பது திசையாக காணப்படுகின்றது. உருவில் காட்டியவாறு ஓட்டத்தராசின் ஒரு பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் சட்டத்தினால் தானங்கள் ஏக்கும் பிக்கும் இடையில் கடத்தும் கம்பி இணைக்கப்பட்டுள்ளது. தொகுதியானது கிடைத்தளத்தில் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. தொகுதியானது கிடைத்தளத்தில் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. கம்பியின் நீளம் 10 சென்டிமீட்டர். கம்பி நீளம் 10 சென்டிமீட்டருக்கு குறுக்காக, கம்பிக்கு குறுக்காக 10⁻³ டெஸ்லா பாயடர்த்தியுடைய சீரானதும் கிடையானதுமான காந்தப்புலம் பிரிவு வைக்கப்பட்டுள்ளது.
ஏயிலிருந்து பிக்கு 10 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுமாயின் அதே கிடைத்தளத்தில் தொகுதி சமநிலையில் பேணுவதற்கு தராசு தட்டில் வைக்க வேண்டிய திணிவு. இது ஒரு ஓட்டு தராசுடன் தொடர்புடைய ஒரு வினா. இதில் பார்த்தோம் என்றால் இந்த 2 முனைகள்லையும் ஒரு கிடை சட்டம் ஒன்று சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இது சமநிலைப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தில் ஒரு பக்கத்தில் திணிவு ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கு. மற்ற பக்கத்தில் என்ன செய்யப்படுதுன்னா காந்தப்புலம் ஒன்று காந்த விசை கோடுகள் பயணிக்கின்றதை காணக்கூடியதாக இருக்குது. அதாவது காந்தப்புலம் ஒன்று பிரிவு வைக்கப்பட்டிருக்கு. இந்த காந்தப்புலம் பிரிவு வைக்கப்பட்டதால அந்த ஏவி என்ற கடத்தியில் ஒரு விசை ஒன்று தாக்கும். அந்த விசையும் இந்த திணிவும் சமன் என்றால் 2 என்ன செய்ய போகுதுன்னா பேலன்ஸ் ஆக போகுது. இப்போ தெராசு மாதிரி தான் இங்கால திணிவு தொங்கப்படப்பட்டிருக்கு. மற்ற பக்கம் திணிவுக்கு பதிலாக இல்லை படிக்கல்களுக்கு பதிலாக காந்த விசை பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப இந்த காந்த விசைக்கு சமநிலைப்படுத்த வேணுமெண்டா அங்கால எவ்வளவு துணியை வைக்க வேணுமென்றது கேள்வி. அப்ப பாப்பம் காந்த விசை நாங்கள் எவ்வளவு கண்டமெண்டா அங்கால எவ்வளவு துணியை வைக்க வேணுமென்று கண்டா சரி. அப்ப காந்த விசை காண்றாக்கு என்ன செய்யணும்? நாங்கள் F = BIL என்ற சமன்பாடை பயன்படுத்துவோம். F = BIL என்ற சமன்பாடை பயன்படுத்துவோம். என்ற செங்குத்தாக கிடையாது. ஆகவே B என்றது காந்தப்பாய அடர்த்தி 10⁻³ டெஸ்லா. I என்பது 10 ஆம்பியர் மின்னோட்டம். L என்பது கடத்தியின் நீளம். கடத்தியின் நீளம் தரப்பட்டிருக்கு 10 சென்டிமீட்டர். அதாவது 10/100 மீட்டர் என்று மாற்றிக்கொள்ள வேணும். ஆகவே எங்களுக்கு கிடைக்க போறது 10⁻10³ நியூட்டன். அப்ப F = 10⁻10³ நியூட்டன். எங்களுக்கு நியூட்டன் தெரிஞ்சா அங்கால பாருங்க எல்லாம் கிராம் கிலோகிராமில் இருக்கு. அப்ப நியூட்டன் தெரிஞ்சா நாங்கள் நியூட்டனை கிலோகிராமுக்கு மாற்றலாம். கிலோகிராமை நியூட்டன் ஆகிறதுக்கு 10ஆல் பெருக்க வேணும். திருப்பி நியூட்டனை கிலோகிராம் ஆகிறதுக்கு 10ஆல் பிரிக்க வேணும். ஆகவே திணிவு இந்த பக்கம் தாக்குற விசையின் திணிவு என்னென்னு காணணும் என்றால் 10ஆல் பிரிச்சு விட்டா சரி. 10ஆல் விஜய் என்ன வரும்? 10⁻10³ 10ஆல் விஜா 10⁻10⁴ கிலோகிராம் என்று வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻10⁴ கிலோகிராமில் 2 விடைகள் இருக்கு. 2மே 10⁻10⁴ கிட்ட இல்லை. ஆகவே இந்த கிலோகிராம கிராமுக்கு மாற்றி பார்ப்போம். கிலோகிராம கிராமுக்கு மாற்ற என்ன செய்யணும்? 1000ஆல் பெருக்க வேணும். ஆகவே 10⁻10⁴ 13ஆல் பெருக்க வேணும். பெருக்கினா 13ஆல் பெருக்கினா எங்களுக்கு கிடைக்க இருப்பது 10⁻10⁴ கிராம். அதாவது 10⁻10⁴ கிராம் என்பது 0.2 கிராம். ஆக எங்களுக்கு பொருத்தமான விடை 2வது விடை எங்களுக்கு இங்கு பொருத்தமான விடையாக காணப்படுகிறது. அடுத்ததாக காந்தப்புலம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள ஓட்டம் பாயும் செவ்வக வடிவ கடத்தி ஒன்றின் மீது தோன்றும் விசை இணை. இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தி ஒன்றை வச்சு பார்த்து நாங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போறது காந்தப்புலம் ஒன்றில் ஒரு செவ்வக வடிவ தடம் ஒன்று வச்சுட்டு செவ்வக வடிவ கடத்தி ஒன்று வச்சுட்டு அதில் தாக்குற விசை இணை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு காந்தப்புலம் ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இந்த போர்டு தளத்தில் பயணிக்குது. இதுக்கு செங்குத்தாக என்ன செய்ய போகிறோம்? ஒரு கடத்தி ஒன்று வைக்கிறோம். இப்போ பார்த்தோம் என்றால் இதில் 1, 2, 3, 4 என்ற பகுதியில் காட்டப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4 என்ற பகுதியில் காட்டப்பட்டிருக்கு. இந்த 4 கடத்திகளையும் தனித்தனியே தாக்குற விசையை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே 1 என்ற கடத்தியில பார்த்தோம் என்றால் மின்னோட்டத்தின் திசையும் காந்தப்புலத்தின் திசையும் சமாந்தரமாக காணப்படுது. மின்னோட்டத்தின் திசையும் காந்தப்புலத்தின் திசையும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக காணப்படுது. ஆனால் எதிர்போக்கு சமாந்தரமாக காணப்பட்டால் அங்க விசை தாக்காது. ஏனென்றால் பிளமிங்கின் இடக்கை விதிப்படி புலமும் மின்னோட்டத்தின் திசையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருந்தால் தான் விசை தாக்கும். ஆகவே இங்க 1 என பெயரிடப்பட்ட கடத்தியில மின் விசை தாக்காது. அடுத்தது பார்த்தோம் என்றால் 2 என பெயரிடப்பட்ட பகுதியை பார்த்தோம் என்றால் மின்னோட்டம் கீழ் நோக்கி பயணிக்குது. அதாவது இந்த புலத்துக்கு செங்குத்தாக இருக்கு. இப்படி வர்றது இப்படி செங்குத்தாக மாறிடும். அப்ப இப்ப என்ன செய்ய போகுது? இங்க விசை தாக்க போகுது. புலம் இப்படி மின்னோட்டம் கீழே. ஆகவே இந்த கடத்தியில என்ன செய்ய போகுதுன்னா வெளிநோக்கி விசை தாக்க போகுது. கடத்தியில வெளிநோக்கி விசை தாக்க போகுது.
இப்படி திரும்பி பார்த்தோம்னா இந்த 3 என பெயரிடப்பட்ட கடத்தியை பார்த்தோம் என்றால் மின்னோட்டமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருப்பால் இங்கேயும் விசை தாக்காது. ரைட். அடுத்து 4 என பெயரிடப்பட்ட கடத்தியை பார்த்தோம் என்றால் மின்னோட்டமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கு, அங்கே விசை தாக்கும். அப்போ புலம் இப்படி, மின்னோட்டம் மேல் நோக்கி, ஆகவே காந்த விசை உள்நோக்கி தாக்கும். காந்த விசை உள்நோக்கி தாக்கும். அப்போ இப்போ இது ஒரு செவ்வக வடிவ கடத்தி. இதில் ஒரு பக்கம் உள்நோக்கியும் ஒரு பக்கம் வெளிநோக்கியும் விசை தாக்கினா என்ன செய்ய போகுது? அது இப்படி சுழற போகுது. ஒரு விசை இணை ஒன்று உருவாக போகுது. இப்போ சைக்கிள் ஹேண்டில் திரும்ப யோசிங்கோ. சைக்கிள் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் இழுப்போம், ஒரு பக்கம் தள்ளுவோம். அப்போ அது என்ன செய்யுது? ஒரு சுழற்சி திருப்பம் ஒன்று ஏற்படுத்துதை நாங்கள் சொல்லுவோம் விசை இணை என்று. விசை இணை என்ற பெருமனை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் விசை இணை என்ற பெருமனை எப்படி காண்றாங்க? இப்போ ரெண்டும் ஒரே பெருமனுள்ள விசை, இரண்டும் ஒரே பெருமனுள்ள விசை, அதுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் இந்த கடத்தின நிலம் b. ஆகவே விசை இணையை நாங்கள் எப்படி குறிப்போம் என்றால், யாதாயினும் ஒரு விசை f தர அந்த 2 விசைக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் b. ஆகவே g சமன் f தர b என குறிப்பிடப்படுவது வழமை. இல்லை f தர d என்றும் நாங்கள் குறிப்பிடுவோம். ரைட். d என்பது அங்கு இடைத்தூரமாக இருக்கும், இங்கே b என்பது இடைத்தூரம் என்றபடியால் f தர b என்று நான் சமன்பாடு எழுதி கொள்கிறேன். இதே கடத்தி தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இங்கே கடத்தி இதில் கடத்தி இருந்ததுக்கும் அதில் கடத்தி இருந்ததுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், இதில் நிலைக்குத்தாக இருந்தது, அங்கே கிடையாக கடத்தி மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அங்கே இருக்க பார்ப்போம். மின்னோட்டம் இப்படி சுற்றி ஓடுவது. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலையும் விசை தாக்காது. ஏன்னா அந்த 2 பகுதிகளும் காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக உள்ள பகுதிகள். ஆகவே காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக உள்ள பகுதிகள் இந்த PQ என்ற பகுதியும் SR என்ற பகுதியும், அந்த பகுதியிலான் விசை தாக்க போகுது. PQ என்ற பகுதியில் புலம் இந்த பக்கம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, மின்னோட்டத்தை பார்த்தோம் என்றால் Pயிலிருந்து Q நோக்கி வெளிநோக்கி வர மாதிரி இருக்கு. ஆகவே காந்த விசை மேல் நோக்கி தாக்கும். ஆகவே இயக்க திசை மேல் நோக்கி காட்டப்படும். இதே போல SR என்ற பகுதியை பார்த்தோம் என்றால் புலம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, மின்னோட்டம் உள்நோக்கி பயணிக்கின்ற மாதிரி இருக்கு. ஆகவே காந்த விசை கீழ் நோக்கி. ஆகவே என்ன செய்யும் என்றால், இந்த அச்சு பற்றி, இந்த நடுவில் காட்டப்பட்ட இந்த அச்சு பற்றி இது என்ன செய்ய போவென்றால் சுழற்சி அடைய போகுது. இதை சொல்றது விசை இணை என்று. மின்னோட்டம் பாயும் A நீளமும் B அகலமும் கொண்ட செவ்வக வடிவ கம்பி சட்டகம் பாய அடர்த்தி B ஐ கொண்ட சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது உருவாகும் உச்ச விசை இணைக்கான கோவையை பெறுக. அப்ப ஒரு காந்தப்புல பிரதேசத்திலே A நீளமும் B அகலமும், A நீளமும் B அகலமும் உள்ள இதுல ஒரு மின்னோட்டம் பாயிர கடத்தி வைக்கிறோம். மின்னோட்டத்தை இப்படி பாயுதுன்னு சொல்லல, இப்போ நாங்கள் இப்படி பாயிரன்னு வச்சுக்கொள்ளலாம். இப்படி போனா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ரைட். ஆகவே மின்னோட்டம் I பாயுது, காந்தப்பாயம் B. அப்ப இதுல போற காந்தப்பாயம் B. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், உச்ச விசையினையை காட்டம். விசையினைக்குரிய சமன்பாடு நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். G சமன் F தர D என்று சொல்லப்படும். அதாவது அந்த விசையினையில 2 விசை தாக்கும், ஒன்றுக்கொண்டு செங்குத்தான ஒன்றுக்கொண்டு சமாந்தரமான விசைகள் எதிர்போக்கில தாக்கும். ஆகவே இந்த F தர D, F என்பது யாதாயினும் ஒரு விசை, D என்பது இடைத்தூரம். அப்ப எங்களுக்கு விசை தாக்க போற பகுதி தெரியும். இதை நான் ABCD என்று வைக்கிறேன். ABCD என்று இந்த AB என்ற பகுதியிலையும் CD என்ற பகுதியிலையும் மாத்திரம்தான் விசை தாக்கும். ஏனென்றால் அந்த 2 பகுதியும் தான் புலத்துக்கு செங்குத்தாக இருக்கு. ஆகவே நான் அதில் தாக்குற விசையை காணணும். விசையை காண்றதுக்கு என்ன செய்யலாம்? கடத்தில தாக்குற விசையை காண்றதுக்கு F சமன் BIL என்ற சமன்பாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். F சமன் BIL என்ற சமன்பாடு பயன்படுத்திக் கொள்ளலாம். B என்ற காந்தப்பாயம் B தான் இங்கே தரப்பட்டிருக்கு. மின்னோட்டம் I தான். L என்பது கடத்தியினுடைய நீளம் A. ஆகவே Fக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்? Gல BIA என்று போட்டுக்கொள்ளலாம். BIA என்று போட்டுக்கொள்ளலாம். இந்த D என்பது இடைத்தூரம். இந்த பக்கம் F என்ற விசை தாக்கும் என்றால் இந்த பக்கம் F என்ற விசை தான் தாக்கும். ஆகவே இந்த இடைத்தூரம் என்ன? B. இடைத்தூரம் B நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே
உருவாகக்கூடிய உச்ச விசையினைக்குரிய கோவையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்றால் G7 BIAB என்றுதான் அந்த கோவை. அடுத்ததாக அதே பகுதியின் தொடர்ச்சியாக விசையினையின் பெருமானம் உச்சமாவதற்கு கம்பி சட்டகம் புலத்துடன் எவ்வளவு சாய்வில் அமைந்துள்ள போது என குறிப்பிடுகிறது கேட்கப்பட்டிருக்கு. இது உச்ச விசையினையின் பெருமானம் உச்சமாக இருக்கணும் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு காந்த புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் உச்ச விசை தாக்கணும் என்றால் அந்த கடத்தி புலத்துக்கு செங்குத்தாக இருக்க வேணும். அதே மாதிரி தான் இங்கேயும் காந்த புலம் இப்படி இருக்கும் என்றால் காந்த புலத்தின் தளத்திலேயே என்ன செய்யணும், மின்னோட்டம் பாயிர செவ்வாய் கடத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இது உச்ச புலத்துடன் எவ்வளவு சாய்வில் இருக்கணும் என்றால் புலத்துடன் 0 பாகை சாய்வில் இருக்கணும். அதாவது புலத்துக்கு சமாந்தரம் புலத்தின் தளத்திலேயே இருக்கணும். அடுத்த பகுதியாக விசையினையின் பெருமானத்தை சீராக பேணுவதற்கு செய்யப்பட வேண்டிய மாற்றம் என்ன? இப்போ எங்களுக்கு தெரியும், காந்த புலத்துக்குள்ளே ஒரு கடத்தி வைக்கப்பட்டிருந்தால் அந்த கடத்தி திரும்ப திரும்ப என்ன செய்யும் என்றால் கடத்தியில் தாக்குற விசையின் பெருமென்ற அளவு மாற்றம் அடையும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், புலத்துக்கு சமாந்தரமாக காணப்படும் போதுதான் என்ன செய்யும், உச்ச விசை தாக்கும். அப்போ திசை மாற்றமடைய ஒரு தாக்குகின்ற விசையினையின் பெருமன் மாற்றமடையும். மாற்றமடைய வேணும் என்றால் மாற்றமடைகிறதை நாங்கள் குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேணும் என்றால் காந்த புலத்தை நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் காந்த புலத்தை ஏரேன் காந்த புலமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது காந்த புலம் அந்த தடம் எப்படி திரும்பினாலும் காந்த புலம் அந்த தடத்துக்கு செங்குத்தாக இருக்கிற மாதிரி உருவாக்கி கொண்டோம் என்றால் அங்கே என்ன பெறாரு, அங்கே இந்த விசையினின் பெருமன் எப்போதும் சீராக பேணப்படும். ஆக என்ன செய்வோம் என்றால் நாங்கள் ஏரேன் காந்த புலத்தை உருவாக்கி கொள்வதன் மூலம் நாங்கள் விசையினையின் பெருமானத்தை சீராக பேணிக்கொள்ளலாம். அடுத்த பகுதியாக 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது 3 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டதுமான 20 சுருள்களை கொண்ட செவ்வக வடிவ சட்டகமானது பாய அடர்த்தி 0.2 டெஸ்லா ஏரைக்குரிய காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள போது அதன் மீது உருவாகும் உச்ச விசையினையை கணிக்க. அப்ப காந்த புலம் இருக்குது, இப்படி இருக்குன்னு வைப்போம். இதுக்குள்ள ஒரு கடத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. கடத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். அப்ப இங்க பாருங்க, இதுல எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு விசையினையின் பெருமன் காண்டாம். உச்ச விசையினின் பெருமன் என்றால் செங்குத்தா இருக்கும்போது உச்ச விசையின் பெருமன் G7 BIAB என்று பார்த்தினாங்க. அதாவது நீளந்தர அகலம். அப்ப B என்றதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பயன்படுத்தி போட்டுக்கொள்ளலாம், 0.2 டெஸ்லா. 0.2 டெஸ்லா. I என்பதுக்கு பதிலாக 5 ஆம்பியர் மின்னோட்டம். A என்பது நீளம் என்றா 3 சென்டிமீட்டர், மீட்டர் ஆக 3×100. அடுத்த அகலம் 2 சென்டிமீட்டர் 2×100. ஆகவே எங்களுக்கு கிடைக்க போற பெருமானம் 0.2 தர 5 1 1 தர 3 தர 2/100 தர 100, அதாவது 10/4, அதாவது 6/10/4 கண்டு பேர். ஆனால் சொல்லப்பட்டிருக்கு 20 சுருள்கள் இருக்கு. அப்போ ஒரு சுருள்ல தாக்குற உச்ச விசையினை தான் 6 தர 10/4. ஆகவே 20 சுருள்களையும் தாக்குற விசையினை என்ன செய்யணும்னாங்கள்டா 20ஆல பெருக்க வேணும். அதாவது எத்தனை சுருட்கள் எண்ணிக்கோ அத்தனை சுருள்கள் எண்ணிக்கையால பெருக்க வேணும். அப்ப நாங்கள் அதுக்கு பதிலாக இன்னொரு சமன்பாட்டை உருவாக்கி கொள்ளலாம். தர எண் என்று போட்டுக்கொள்ளலாம். என்றால் எண் என்பது காணப்படும் சுருள்களின் எண்ணிக்கை. ஆகவே 6 தர 120 தர 10/4, அதாவது 1.2 தர 10/2 நியூட்டன் எனும் விசை தாக்கும். ஆகவே நியூட்டன் மீட்டர் என்று வரும். நியூட்டன் மீட்டர் விசையினே இல்லை. ஆகவே 1.2 தர 10/2 நியூட்டன் மீட்டர் என்னும் உச்ச விசையினை இந்த 20 சுருள்கள் கொண்ட மேற்படி கடத்தியில செவ்வாய் கடத்தியில தாக்கும்.
அடுத்த பகுதியாக தசம் 2 டெஸ்லா காந்தப்புலத்திற்கு 60 பாகை சாய்வில் 4 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் 60 சென்டிமீட்டர் நீளமான கடத்தி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. கடத்தியின் மீதான விசையை கணித்து குறிப்பிடுக கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீர் பயன்படுத்திய விதியையும் கேட்கப்பட்டிருக்கு. முதலாக என்ன செய்வோம் என்றால், புலத்துக்கு 60 பாகை சாய்வில் ஒரு கடத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த கடத்தியில் இருக்கிற விசையைத்தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ புலம் இப்படி இருக்குன்னு வச்சால், புலத்துக்கு 60 பாகை சாய்வில் ஒரு கடத்தி ஒன்று இருக்கு. அப்போ எங்களுக்கு சாம்பாடு தெரியும், F = BIL sin θ. பிக்கு பதிலாக நாங்கள் போட்டுக்கலாம் தசம் 2 டெஸ்லா, ஐக்கு பதிலாக 4 ஆம்பியர், எல்லுக்கு பதிலாக 60 சென்டிமீட்டர், 60/100, தீட்டாவுக்கு இப்போ சைன் தீட்டாவுக்கு பதிலாக sin 60. sin 60 பெருமானம் வர்க்கமூலம் 3/2 ஆக எங்களுக்கு வரும் 16 வர்க்கமூலம் 3/100 நியூட்டன். நாங்கள் வர்க்கமூலத்தின் 3 பெருமானத்தை நாங்கள் போட்டு நாங்கள் எஃப்க்குரிய பெருமானத்தை விசையை கண்டுகொள்ளலாம். அடுத்த பகுதியாக நாங்கள் இந்த செவ்வக கடத்தி ஒன்று சம்பந்தமாக கற்றுள்ளோம். அந்த செவ்வக கடத்தியின் பயன்பாடு தொடர்பாக தான் பார்க்க உள்ளோம். நேரோட்ட மின்மோட்டர் ஒன்றின் தொழிற்பாடு பற்றி பார்க்க போகிறோம். இந்த நேரோட்ட மின்மோட்டர் ஒன்றில் பார்த்தோம் என்றால், இப்போ நாங்கள் ஏற்கனவே செவ்வக கடத்தி தொடர்பாக பார்த்து நாங்கள் ஒரு காந்தப்புலத்துக்குள்ளே ஒரு கடத்தி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த கடத்தி எவ்வாறு அந்த காந்தப்புலத்துக்குள்ளே சுழற்சி அடைகின்றது என்பதை பற்றி இப்போ அதே செயற்பாடு தான் இங்கேயும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மின்மோட்டருக்கு நாங்கள் மின்னோட்டத்தை வழங்க போகிறோம். அங்கே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கடத்திக்கு மின்னோட்டத்தை வழங்கினாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே மின் மோட்டருக்கும் மின்னோட்டத்தை வழங்க போகிறோம். மின்னோட்டத்தை வழங்க என்ன செய்ய போவேண்டா, அந்த உள்ளுக்குள்ள கோயில், அதாவது செவ்வக கடத்தி மாதிரி உள்ளுக்கு இருக்கும், அது சுழற்சி அடைய போகுது. ஆகவே மின் சக்தியை வழங்கி இந்த மின் மோட்டர் என்ன செய்ய போவென்றால் பொறிமுறை சக்தியாக மாற்றம் அடைய போகுது. இதை உள்ளுக்கு பார்த்தோம் என்றால், இவ்வாறு செவ்வக கடத்திகள் பல செவ்வக கடத்திகள் இல்லை காட்டப்பட்டிருக்கு பாருங்கோ. இப்படி செவ்வக கடத்திகள் நிறைய செவ்வக கடத்திகள் உள்ளுக்கு சுற்றப்பட்டிருக்கும். அந்த சுற்றப்பட்ட பகுதியை நாங்கள் பொதுவாக ஆர்மேச்சர் என்று சொல்லுவோம். நேரோட்ட மின் மோட்டர் ஒன்றின் தொழிற்பாடு பற்றி பார்ப்போம். நேரோட்ட மின் மோட்டர் ஒன்று எவ்வாறு தொழிற்படுது என்பதை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தோம் என்றால், ஒரு வடக்கு தெற்கு என்ற காந்தம் காட்டப்பட்டுள்ளது. வடக்கு தெற்கு என்ற காந்தம் 2 காந்தங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வடக்கு தெற்கு பகுதி. இதில் பார்த்தோம் என்றால் ABCD என்ற ஒரு செவ்வக தடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. செவ்வக தடம் ஒன்று. இந்த தடம் ஒரு விசையினை தாக்கத்தின் கீழ் என்ன செய்ய போகுதுண்டா சுழற்சி அடைய போகுது. அப்போ இது சுழற்சி அடைகிறது எவ்வாறு சுழற்சி அடைய பார்ப்போம். இது பேட்டரியின் ப்ளஸ். ஆகவே ப்ளஸ்ல இருந்து மின்னோட்டம் வலிக்கிட்டு இப்படி இந்த Y என்ற தூரிகைக்கு வந்து இந்த பிளவு வளையத்தில் முட்டி, இந்த பிளவு வளையத்தில் ஆரம்பித்து DCBAX என்ற திசையில் மின்னோட்டம் இருக்கும். மின்னோட்டத்தின் திசையை பார்த்தோம் என்றால் Yல இருந்து ஆரம்பித்து YDCBA ரெண்டு பேர் கடைசி எக்ஸுக்கு பேர். அப்போ இந்த DC என்ற பகுதி எப்படி இயங்கும், AB என்ற பகுதி எப்படி இயங்கும் என்பதை பார்ப்போம். AB என்ற பகுதியை பார்த்தோம் என்றால் இது ஒரு செவ்வகதடம் தானே. அப்போ AB என்ற பகுதி புலத்துக்கு செங்குத்தாக இருக்குது. புலம் இங்கே இருந்தாங்க, மின்னோட்டம் வெளியில் நோக்கி வர மாதிரி இருக்குது. ஆகவே காந்த விசை மேல் நோக்கி F என்ற திசை தாக்கும். எங்களுக்கு தெரியும் BCயிலையும் AD என்ற பகுதியிலையும் காந்த விசைகள் தாக்காது. CD என்ற பகுதியை பார்த்தோம்னா CD என்ற பகுதியில் புலம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காணப்படுது. அதே நேரம் மின்னோட்டம் உள்நோக்கி திசையில் காணப்படுது, உள்நோக்கி போகுது. ஆகவே DC என்ற பகுதியில் கீழ் நோக்கி விசை தாக்குது. ஆகவே இது என்ன செய்ய போகுது, இந்த நடு அச்சு பற்றி சுழற்சி அடைய போகுது. இவ்வாறு சுழற்சி அடைவதுதான் மின் மோட்டர் ஒன்ற தொழிற்பாடு. இங்கே பார்த்தோம்னா 2 கட்டம் காட்டப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் உள்ள பகுதியும் 180 பாகை சுழண்ட பின்னர் உள்ள ஒரு பகுதியும் காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ், அது மின்னோட்டம் இங்கே இருந்து ஆரம்பித்து ABCD என்ற பகுதிகளால் போகும். ABCD என்ற பகுதிகளால் போயிருக்க இந்த AB என்ற கோலில் கீழ் நோக்கி காந்த விசை தொழிற்படுகிறது. CD என்ற கோலில் மேல் நோக்கி காந்த விசை தொழிற்படுது. ஆகவே என்ன செய்ய போகுது, ஒரு சுழற போகுது, ஒரு 180 பாகை சுழற போகுது.
180 பார் சுழண்டா பிறகு இப்போ என்ன விசைதாக்கன்னு பார்ப்போம். இப்போவும் அதே திசையிலான் விசைதாக்க வேணும். பாருங்க, இப்போ பாருங்க மின்னோட்டம் போகுது. முதல் டிசி என்ற பகுதி இந்த பக்கம் இருந்தது. இப்போ 180 பார் சுழண்டா பிறகு டிசி என்ற பகுதி அடுத்த பக்கம் போயிட்டு, அவை டிசி என்ற பகுதி 180 பார் சுழண்டபடியே இப்போ அங்கால போயிட்டு இப்போ மின்னோட்டத்தை பார்ப்போம். மின்னோட்டத்தின் திசை மாற்றம் அடையில இந்த பேட்டரியிலேருந்து வலிக்கிற திசை இப்படியே வலிக்கிட்டு இந்த B1 என்ற தூரிகைக்குள்ளால வந்து இப்படியே வந்து இந்த டிசி என்ற பகுதிக்கு வந்து BA என்ற பகுதியால் வந்து திருப்பி தூரிகைக்கு வருது. ஆகவே இந்த திருப்பி பார்த்தோம் என்றால் புலம் இங்கே, மின்னோட்டம் உள்நோக்கி, ஆகவே காந்த விசை இதில் கீழ் நோக்கி தான் தாக்கும். ஆகவே எப்படி சுழண்டாலும் இந்த பகுதிக்கு வரைக்க காந்த விசை தாக்குற திசை மாற்றமடையாது. ஆகவே எங்களுக்கு விளங்கும் தொடர்ச்சியாக என்ன செய்ய போகுது, மின் மோட்டார் தொடர்ச்சியாக சுழற்சி அடைய போகுது. அடுத்ததாக ஆர்மேச்சர். எங்களுக்கு தெரியும் ஒரு மின் மோட்டருக்குள்ள ஒரு ஆர்மேச்சர் என்ற ஒரு பகுதி காணப்படும். ஆர்மேச்சர் என்ற ஒரு பகுதி என்னென்னா, இப்போ எங்களுக்கு தெரியும் மின் மோட்டர் ஒன்று வெவ்வேறு தொழிற்பாடுகளுக்காக பயன்படுத்த மின் மோட்டர் ஒன்று வெவ்வேறு தொழிற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது வளமை, வெவ்வேறு தேவைகளுக்காக. உதாரணமாக மின் ரயில், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கூட இந்த டிசி மோட்டர், அதாவது நேரோட்ட மின் மோட்டர் ஒன்று பயன்படுத்தப்படுவது வளமை. அப்போ பாருங்க, அப்போ அவ்வளோ பெரிய இதை இயக்க வேணும் என்றால் அந்த மோட்டரின் வேல்யூமே கூடவே இருக்கும். இப்போ மோட்டரின் வேல்யூமை என்னத்தில் தங்கி இருக்கும் வேண்டா, இந்த ஆர்மேச்சர்லாம் தங்கி இருக்கு. இந்த டிசி மோட்டரின் வேல்யூமை ஆர்மேச்சர்லாம் தங்கி இருக்கும். ஆர்மேச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில், நிறைய சுற்றுக்கள், கோயில் சுற்றப்பட்டிருக்கும். அந்த கோயில் இதில் காட்டப்பட்டிருக்கும். இந்த செப்பு கம்பியால் சுற்றப்பட்டான் கோயில்கள். இந்த கோயில்கள் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவர் செய்யக்கூடிய வேலை இந்த பெருமன் அதிகரிக்கும். அதாவது பெரிய ஹெவி லோட்டை அவரால் சுற்றக்கூடிய ஒரு ஆற்றில் ஒன்று வரும். அதே போல் பார்த்தோம் என்றால் இந்த கோயில் சுற்றப்பட்ட பகுதி இருக்குதானே, அந்த பகுதி ஒரு மெல்லிரும் பகனி அல்லது இரும்பகனிலாம் சுற்றப்பட்டிருக்கும். ஏனெண்டா அதால் உருவாகின்ற காந்தப்புலத்தின் வலிமையை நாங்கள் என்ன செய்யணும், அதிகரிக்கிறதுக்காக இவ்வாறு சுற்றப்பட்டிருக்கும். இவ்வாறு சுற்றப்பட்ட பகுதியை தான் சொல்றது ஆர்மேச்சர் என்று. இது ஆர்மேச்சர் என்பது ஒரு டிசி மோட்டருக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம். இறுதியாக நாங்கள் இன்று கற்ற விடயங்களின் பொழிப்பு சாராம்சத்தை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது காந்த விசைக்கோடுகளின் இயல்புகள் பற்றி நாங்கள் அவதானித்தோம். அடுத்ததாக காவலிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றில் பாயும் ஓட்டம் காரணமாக தோன்றும் மின்காந்தம் தொடர்பான விடயங்களை நாங்கள் அவதானித்தோம். பின்னர் மேக்ஸ்வெல்லின் விளக்கை விதி, அதாவது விளக்கை பெருவிரல் விதி தொடர்பாக நாங்கள் கேட்டுள்ளோம். நேரிய மின்னோட்டம் காவும் கடத்தி ஒன்றை சூழ உருவாகும் காந்தப்புலம் எவ்வாறு காந்தப்புலம் தாக்கியது என்பதை நாங்கள் அவதானித்தோம். அடுத்ததாக ஃபிளமிங்கின் இடக்கை விதியை ஆராய்ந்தோம். காந்த விசையின் பருமன் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், காந்தப்புலம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள ஓட்டம் பாயும் செவ்வக வடிவ கடத்தி ஒன்றின் மீதும் தோன்றும் விசையினை தொடர்பாக ஆராய்ந்தோம். இறுதியாக நேரோட்ட மின் மோட்டார் ஒன்றின் தொழிற்பாடு பற்றி ஆராய்ந்து ஆர்மேச்சர் ஒன்றின் முக்கியத்துவத்தை நாங்கள் இன்று கலந்துரையாடி உள்ளோம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.